சத்யாவோட அக்காவும் அவனுக்கு கால் பண்ணி உனக்காக நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் 10 மணிக்கு நான் சொல்ற லொகேஷனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேரு போட்டோ எதுவுமே அனுப்பியிருக்க மாட்டாங்க. சத்யாவும் ப்ளூ ஷர்ட்டுமே போட்டுட்டு அந்த ஷாப்புக்குமே போறா. பார்த்தாங்க 2-3 பொண்ணுங்களுமே இருந்திருக்கும். யாரு இவன் பார்க்க வந்த பொண்ணுன்னு தெரியலன்றதுனால இப்ப ரெஸ்ட் ரூம்லயே போயிட்டு அவங்க அக்காவுமே கால் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்க அக்காவும் கால் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்கன்றதால சத்யாவை சமாளிச்சுக்கலாம் சொல்லிட்டு வெளியே வரா. ஒரு பொண்ணு சத்யாக்குமே ஹாய் சொல்லிருப்பான். ஆனா சத்யாமே அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணுமே எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எங்க வீட்டுல கம்பல் பண்ணி தான் என்ன பண்ணாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை கையோட கூட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணுமே அவ லவர் கூப்பிட்டு அங்க வந்து போயிட்டு இருப்பா. இப்ப சத்யாவை அங்க நின்று தம் அடிச்சிட்டு இருந்திருப்பான். வேற ஒரு பொண்ணு வந்து நீங்க தான் சத்யாவான்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். உங்க அக்கா உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லன்னு சொன்னாங்க, பார்த்தா இங்க நீங்க தம் அடிச்சிட்டு இருக்கீங்க, உள்ள ஒரு பொண்ணு கூட எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். சத்யாவை இவன் பார்க்க வந்த பொண்ணு இவங்கதான்றது புரிய வருது. மனுஷாவும் சத்யாவே பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப மனுஷாவும் சத்யா கிட்ட அதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். திருச்சியில தான் ஸ்கூல் படிச்சேன், அங்கதான் ஒரு அனிஷான்ற ஒரு பொண்ணுமே லவ் பண்ணுறதுன்னு சொல்றான். மனுஷாவும் என்னது அனிஷாக்காவை லவ் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. பார்த்தா இவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருந்திருப்பாங்க. சத்யாவும் அவனோட லவ் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். சத்யாவும் அவன் கிளாஸ்மேட் ஆன அனிஷான்ற ஒரு பொண்ணுமே ஒன்சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த பொண்ணோட Facebook ஐடியுமே கண்டுபிடிச்சு இவங்க 2 பேரும் மெசேஜ்ல தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. சத்யாவோட கேங்ல இருக்க 5 பேரும் ஒரு டெஸ்ட்லயே ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஸ்டாஃப்மே அவங்கள போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு பொண்ணுமே வந்து டஸ்ட்மே வாங்கிட்டு போயிருந்திருப்பான். சத்யாவோட டெஸ்ட்ல ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டான்றதால அவனுக்கு செமையா அடி விழுந்திருக்கும். அப்பதான் அனிஷாவும் சத்யா கிட்ட வலிக்குதான்னு சொல்லிட்டு நேர்ல பேசியிருந்திருப்பா. அனிஷாவே அவங்க கிட்ட பேசுறதுனால இப்ப சத்யாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. டியூஷன் படிக்கிற இடத்துல அனிஷா ஒரு பையன் ஃபாலோ பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சத்யாவும் அவன் ஃப்ரெண்டுமே அங்க போயிட்டு அந்த பையனை பயங்கரமா அடிச்சிட்டானுங்க. அடுத்த நாள் அனிஷாக்கு பர்த்டேன்றதால விடிய கொஞ்சம் அவளுக்காக ஒரு லெட்டர் ரெடி பண்ணிருந்திருப்பான். இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த லெட்டர் விட கொடுத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். பார்த்தா இவங்க கிட்ட அடி வாங்கின அந்த பையன் இன்னைக்கு ஒரு பெரிய கேங்கோட வந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு சத்யாவுமே அங்க தெரிச்சு ஓடி போயிட்டான். ஒரு பார்க்க சத்யாவும் பயங்கர தைரியமா நின்னுட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற அந்த பசங்களுமே என்னடா இவன் இவ்வளவு தைரியமா நிக்கா, நம்மள சுத்து போட்டாங்களோன்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் பயந்துட்டு இருப்பானுங்க. அப்பதான் பக்கத்துல இருந்த ஒரு பாட்டியும் பையனோட சட்டை கம்பியில மாட்டிக்கிச்சு வந்து எடுத்து விடுங்க அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. சத்யாவும் அவன் அடிக்க அந்த பசங்க முன்னாடி பயங்கர தைரியமா நின்னுட்டு இருந்திருப்பான். அதை பாக்குற அந்த பசங்களும் என்னடா ரொம்ப தைரியமா நிக்கிறான், நம்மள சுத்து போட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துறானுங்க. அதான் பக்கத்துல ஒரு பாட்டியை பையனோட சட்டை கம்பியில மாட்டிக்கிச்சு வந்து எடுத்து விடுங்க அப்படின்றதுமே சொல்றாங்க. சத்யாவும் அந்த பசங்கிட்ட வசமா மாட்டிட்டு இருப்பான். அப்பதான் ஜாஃபர்ன்ற ஒரு பையனை வந்து சத்யாவை காப்பாத்தி இருந்திருப்பான். சத்யாவும் பப்ளிக் எக்ஸாம் வரதுக்குள்ள அனிஷா கிட்ட அவன் காதலுமே சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்பதான் ஆனுவல் டே அன்னைக்கு அவன் லவ் சொல்லி சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டான். அனிஷா பார்த்ததுமே அவன் பயந்துட்டான். இப்ப அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என் கூட இருந்து அவன் லவ் சொல்ல போறான் அப்படின்றதுமே சொல்றான். அவன் ஃப்ரெண்டு மச்சான் அதெல்லாம் எதுவும் வேணாடா, அமைதியா இதெல்லாம் செட் ஆகாது உனக்கு அப்படின்றதுமே சொல்றான். ஆனா சத்யாவும் அதெல்லாம் கேட்டு இருந்திருக்க மாட்டான். அதனால அவன் ஃப்ரெண்டு நானும் அனிஷா சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம்டா அப்படின்றதுமே சொல்லிட்டான். கூடவே இருந்த ஃப்ரெண்ட் இப்படி பண்ணது நினைச்சு இப்ப சத்யாவை பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு டீச்சர் லேடிஸ் டாய்லெட் எட்டி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை பாக்குற சத்யாவை இருந்த கடுப்புல டீச்சரை அடிச்சிட்டான். மோனிஷா கிட்டமே சொல்லியிருப்பான். இப்ப அனிஷாக்கு கல்யாணம் 3 வயசுல ஒரு குழந்தையுமே இருக்கு அப்படின்றதுமே சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஒரு ஸ்டோரி இருக்கு, ஆனா என்னோட ஸ்டோரியோட வில்லனே நீங்க தான் அப்படின்றதுமே சொல்றான். கேட்கிற சத்யாவும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த ஒரு ஸ்டோரி இருக்கு, ஆனா என்னோட ஸ்டோரியோட வில்லனே நீங்க தான் அப்படின்றதுமே சொல்றான். கேட்கிற சத்யாவும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறான். மோனிஷாவும் ஸ்கூல் படிக்கிறப்ப பயங்கர அரட்டா இருந்திருப்பா. ஒரு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கா. பக்கத்துல கிளாஸ்ல டாப்பரா இருக்க பாலாஜின்ற பையன் அவ பக்கத்துல உட்காந்துட்டு இருந்திருப்பான். மோனிஷாவும் பாலாஜி கிட்ட இருக்க பேப்பரை வாங்கி அவளுமே பார்த்து எழுதிட்டு பின்னாடி கொடுத்து அனுப்பிடுறான். ஒரு பசங்களா பார்த்து எழுதிட்டு அந்த பேப்பர் பாலாஜி கிட்ட வரதுக்குள்ள அந்த மேம் இதை பாத்துட்டாங்க. அதனால பாலாஜிக்கும் பெரிய பிரச்சனை ஆயிட்டு ஆனா மோனிஷாவோட பேருமே சொல்லி இருந்திருக்க மாட்டான். அப்பல இருந்து மோனிஷாக்கும் பாலாஜியை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த டவுட்லாம் கிட்ட படிக்க ஆரம்பிக்க இதெல்லாம் பாக்குற அவன் ஃப்ரெண்ட்ஸ்மே போட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருந்திருப்பாங்க. மோனிஷாவும் பாலாஜி கிட்ட அவரோட காதல எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து வர பாலாஜி கிட்ட நைட்ல தனியா போக பயமா இருக்கு, நான் ஹாஸ்டலுக்கு டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி கூட கொண்டு போயிருந்திருப்பா. அனிஷாவும் அவன் லவ் எப்படி சொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. அங்க வந்து பாலாஜி இங்க சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சைக்கிள் எடுத்துட்டு வேகமா போயிடுறான். அனிஷாவும் இப்ப என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க போய் எட்டி பாக்கறா. பார்த்தா 3 ஸ்கூல் பசங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை பார்த்து பயத்துல தான் பாலாஜி அங்க ஓடி போயிருப்பா. இதெல்லாம் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பா. அனிஷா கூட தான் ஃப்ரெண்ட் ஒருத்திமே இதெல்லாம் கேட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டு மோனிஷா உட முடியலன்றதால ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டா. அவ ஃப்ரெண்ட் சந்தியாவும் பார்த்து பயந்து நைட்டு பாலாஜி ஓடுற விஷயத்தை பத்தி எல்லா கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. எல்லாரும் பாலாஜி போட்டு பயங்கரமா கலாச்சி சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மோனிஷா ஃப்ரெண்ட் சந்தியாவை போட்டு அடிச்சிட்டு அந்த சம்பவம் வந்து பாலாஜி மோனிஷா கிட்ட பேசி இருக்க மாட்டான். ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு பேசலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை நடந்திருக்கும்ன்றதால அன்னைக்குமே பேச முடியாம போயிட்டு இருக்கோம். அப்படியே பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பாலாஜியை பார்த்து இருக்க மாட்டான். பத்தி சத்யா கிட்டமே சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்பதான் மோனிஷாக்கு ஒரு ஐடியாவே வருது. மோனிஷா கிட்ட நீங்க லவ் பண்ற விஷயத்தை நீங்க சொல்லல, பாலாஜி கிட்ட நான் லவ் பண்ற விஷயத்தை நான் சொல்லல, நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சு நம்ம லவ் பண்ண விஷயத்தை அவங்க கிட்ட இப்ப சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்க ஸ்கூல் டைம்ல இவங்க லவ் பண்ண பசங்க கிட்ட உங்க காதல திரும்ப சொல்லலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே முடிவு எடுத்துட்டாங்க. பாலாஜியும் அனிஷாவும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதுல இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. சத்யாவும் அனிஷா தேடி கண்டுபிடிச்சு எந்த ஸ்டெப் எடுக்காம மோனிஷாக்கு என்ன சமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மோனிஷாவும் ஏதோ நான் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, எதுவுமே வேண்டாம், நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க வெளியே போயிடுறான். சத்யாவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நான் யார்கிட்ட போய் விசாரிப்பேன் அப்படின்றதுமே சொல்றான். அனிஷாவும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி நம்ம 2 பேரும் திருச்சிக்கு போறோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திருச்சி கிளம்பிட்டாங்க. ட்ரெயின்ல போறப்ப இவங்க 2 பேருக்குமே பஸ் இருக்கும். அப்புறம் இந்த ட்ரெயின்ல வந்து ஒருத்தர் இவங்க 2 பேருமே சாப்பாடு கொடுத்துருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுமே போயிருப்பாங்க. அப்பதான் மோனிஷாவும் ஸ்கூல்ல அடிச்ச அந்த சாரி கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையுமே சொல்றான். மோனிஷாவோட ஃப்ரெண்ட் சந்தியாவும் அவரோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரசிலா போட்டோ அனுப்பி இருந்திருப்பா. சண்டே அந்த பையன் அந்த போட்டோல லீக் பண்ணிடுன்னு
சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்திருப்பான். அழுதுட்டு இருந்ததா சுவாமிநாதன் சாருமே பார்த்திருப்பாரு. பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. அப்பதான் அங்க இருக்கவங்க அதை பதில் தப்பா நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நீ அவர் அடிச்சிட்ட அப்படின்றது சொல்றான். கேட்ட சத்யா சார் எப்படி ஃபேஸ் பண்றது தெரியாம பவனுமே அங்க போயிட்டு இருப்பான். அந்த சாரே வந்து சத்யா கிட்ட பேசியிருப்பாரு. சத்யாவும் அவன் பண்ண தப்புமே புரிஞ்சு பவனுமே மன்னிப்பு கேட்டு இருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா ஊர்வே சுத்தி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் சத்யாக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோ ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். ஐடியில இருக்க பர்சன் மோனிஷாவோட எல்லா போஸ்ட்டுமே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் மோனிஷாவும் அவன் என்ன லவ் பண்ணா நினைக்கிறேன் என்னோட போஸ்ட் எல்லாத்துக்குமே கமெண்ட் பண்ணுவான். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போட்டோ போட்டதுக்கு அப்புறம் அவன் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சான். தெரிஞ்சுக்க சத்யாவும் மோனிஷா தெரியாம அவரோட போனுமே எடுத்து இவங்க என்ன பேசுறாங்க சொல்லிட்டு அவங்க சாட் படிச்சிட்டு இருந்திருப்பாங்க. மோனிஷாக்கு சத்யாவோட போன் எடுத்து யூஸ் பண்ண விஷயமே தெரிய வந்துட்டு இருக்கும். அதனால சத்யா அந்த ரூம் விட்டு வெளியே போக சொல்லி இருந்திருப்பான். அன்னைக்கு நைட் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்குமே போயிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப அவன் சாரி சொல்லி ஹக் பண்ணிட்டான். அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேரும் அனிஷா பக்கத்துல கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அவங்களோட குழந்தையோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். சத்யா ஸ்கூல் படிக்கிறப்ப அனிஷான்ற பொண்ணுமே லவ் பண்ணி இருந்திருப்பான். பொண்ணு மீட் பண்ணி அவன் காதல சொல்றதுக்காக அனிஷாவை தேடி வந்திருப்பான். அனிஷா அவளோட குழந்தையோடமே அங்க வந்திருப்பா. இப்ப அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்திருப்பாங்க. சத்யாவும் ஸ்கூல் டைம்ல சொல்ல முடியாத ஃபீல் அனிஷா கிட்ட சொல்லி இருந்திருப்பான். அவங்க எல்லாரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப உங்களுமே அங்க வந்து கிளம்பிட்டாங்க. சத்யாவே ரூமுக்கு வந்துட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு கால் வருது. இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு ஒரு ஃபாலோ ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். இப்ப அந்த பர்சன் கிட்ட கால் வந்திருக்கும். இப்ப அந்த பர்சன் சத்யா கிட்ட 10th ல மோனிஷா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா அப்படின்றதுமே கேக்குறான். அந்த பர்சனே மோனிஷா 10th ல லவ் பண்ண பாலாஜியா தான் இருந்திருக்கும். தெரிஞ்சுக்கிற சத்யாவும் இப்ப மோனிஷாவையும் பாலாஜியை மீட் பண்ண வைக்கிறான். மோனிஷாவை பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பாலாஜி மோனிஷா அவங்க கிட்ட ஒரு ஸ்லாம்புக்குமே கொடுத்திருப்பான். அதே மாதிரி இருந்து கொடுக்குறான். அப்ப வந்து இப்ப இருக்க மோனிஷா வந்து அவனுமே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். சத்யா உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா மோனிஷா பாலாஜி ஹக் பண்ணி நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அதை பாக்குற சத்யாவே இருப்பாங்க. அமைதியா கிளம்பி போயிட்டு இருப்பான். பாலாஜி மோனிஷா கிட்ட அவன் லவ் பண்ற விஷயத்தையும் சொல்றான். அதை கேட்கிற மோனிஷா இப்ப ஸ்கூல் டைம்ல நான் லவ் பண்ணேன். ஆனா இப்ப நான் லவ் பண்ணல. நான் சத்யா தான் லவ் பண்றேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சத்யாவும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைச்சு அவளோட கால் எடுத்து இருந்திருக்க மாட்டான். சத்யாவும் பயங்கரமா குடிச்சிட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி நான் கால சாக போறேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ஏதாச்சும் ஆயிட போதுன்ற பயத்துல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவன் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்பதான் பாலாஜியும் சத்யாவை வீட்டுக்குமே வந்து மோனிஷா அவங்கள தான் லவ் பண்றா அப்படின்ற விஷயத்தையுமே சொல்றான். கேட்ட சத்யாவுக்கு இப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கும். அதனால இப்ப மோனிஷாமே மீட் பண்ணி அவன் செஞ்ச தப்புக்கு சாரிமே சொல்லிட்டு இப்ப ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க.